2021 ஜனவரி நான் உடனே இவங்கெல்லாம் அவங்களோட வீட்டில் கலந்துக்கிறாங்க. நான் இங்கே கையில் வச்சுருக்கேன் வராகி தேய்ச்சிருக்க விளக்கெல்லாம் இதில் திருவேற்காடு கருமாரி. இப்போ தாரணியோட அக்கா ஜெயா வந்து திருவேற்காடு கருமாரி பற்றி தலப்புராணம் பண்ணாங்க 92. அப்போ அங்கிருந்து கருமாரியம்மனுடைய ஆட்சி தொடர்கிறது. அந்த கருமாரியம்மனுடைய விளக்கும் வராகி அம்மா முகம். எந்த விளக்கு எடுத்தாலும் வராகி அம்மா முகம். எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த புகைப்படம்னா இருக்குது. இப்போ நான் அதுக்குன்னே இந்த ஃபோனை எடுத்து வச்சேன், மறந்துட்டேன், விவோ ஃபோனு. அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ராத்திரி 11 மணிக்கு லண்டனில் இருக்க ஒரு அருணின்ற ஒருத்தங்களுக்கு அந்த ஃபோனை எடுக்கிறேம்மா. அப்படியே நீல கலரில் வெள்ளி காப்போட தானாக தொலைபேசியில் வராங்க அம்மா, செல்பேசியில். அடுத்த நாள் காலையில் 2 நாள் பொறுத்து இவங்க அண்ணன் சன் டிவிலேருந்து வராரு, திரு லோகநாதன் கேமராமேனு. அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணே இது ஏதாவது ஃபோட்டோகிராஃபி சேஞ்சஸ் இருக்குமா? இவரும் என் கணவர் ஒளிப்பதிவாளர் தான், ஆனால் 3வது மனுஷங்கிட்ட கேட்கலான்னு அந்த விளக்கு எடுத்த புகைப்படத்தை காட்டுறேன். அவர் முன்னாடி மஞ்சள் குழம்போடு வராகியம்மா வராங்க. அன்றைக்கி ஆரம்பிச்சது தாங்க இன்னி வரைக்கும் உலகத்தில் இந்த மகாவராகி டிவியின் மூலம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றும் போது நீலமும் ஆரஞ்சு கலரும் வந்து புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சா அம்மாவுக்கு வேண்டிய வேர்க்கல்லையா, ஆழ்வழி கிழங்கா, வழிபோக்காக நடக்கிற பூவா, இப்போ கூட சமீபத்தில் கூட ஒருத்தங்க வீட்டில் ராமேஸ்வரத்தில் பூ வந்திருக்கு. பார்த்தா அது செம்பருத்தி பூ. வீட்டில் இருக்கான்னு கேட்குறேன். ஆமான் பூஜை. இந்த விளக்கிலேயே அம்மா தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, விளக்கோடு பேசுகிறாங்க, நிழலுருவா காட்சி அளிக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி பக்கத்துலேயே இருப்பாங்க, செவற்றில் இருக்க ஓதமாக காட்சி அளிக்கிறாங்க. அப்போ வராகி அம்மா நம்மளை விட்டு எங்கேயுமே போகல. நம்மளை தேடி வந்த தாய் என்னைக்காவது நம்மளை விட்டு போவாளா? நம்மளை பிடிப்பதும் தள்ளுவதும் நம்ம மனநிலையை பொறுத்தே.